தகப்பனே தந்தையே வாழ்வே நீர்தானையா. என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீர்தானையா. வாழ வைத்தவன் நீர்தானையா, வாழ வைத்தவன் நீர்தானையா. பாடத்தை உங்களோடு சேர்ந்து படிக்கப் போகிறோம். முதலாவது ஒரு சிறிய பகுதியை நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்வோம். இந்த யோசபாத் ராஜாவின் ஒரு வரலாறு குறித்து நாம் பார்த்துருவோம். மோவாபியர் அதாவது யோசபாத் ராஜாவை மோவாபியர் என்ற இராணுவம் கர்த்தருக்கு விரோதமாய் வந்தபோது கர்த்தருடைய வேதத்தை உபதேசித்தார். ஜனங்களை விக்கிரக வணக்கத்தில் இருந்து அவர் திருப்பினார். யூதா பட்டணத்தில் பிரியமில்லாமல் இருந்ததால் யோசபாத் 3 காரியங்களை ஜனங்கள் மேல் வைத்தார். கர்த்தருடைய வழியிலே அவனுடைய இருதயம் சென்றது. இப்படியாக யோசபாத் ராஜா கர்த்தருக்கு உண்மையாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இதன் தொடர்ச்சியாக வேதாகமத்தின் பெயர்கள் மற்றும் மொழிபெயர்ப்பு வரலாற்றிற்குள் நாம் கடந்து செல்லப் போகிறோம். நாம் இதற்கு முன்பாக 2 பாடங்களை குறித்து நாம் பார்த்தோம். இறையியல் 1, இறையியல் 2. இன்றைக்கு நாம் வேதாகமத்தின் இந்த மொழிபெயர்ப்பு வரலாற்றை பற்றி ஒரு பாடமாக நாம் படிக்கப் போகிறோம். நாம் ஆரம்பத்திலிருந்து நம் வேதத்தை படித்தால்தான் வேதாகமம்னா என்ன, நம்மனா கிறிஸ்தவங்கள்லாம் யாருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு பாடமாக நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். இன்றைக்கு நாம் 3வது பாடம், இறையியலின் 3வது பாடமான இந்த தேவன் பைபிள் காலேஜின் வேதாகமத்தின் வரலாற்று மொழிபெயர்ப்பு எப்படி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது, எவ்வளவு காரியங்களை கடந்து வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இப்படியாக இந்த யோசபாத் ராஜா கர்த்தருக்கு உண்மையாக இருந்ததை இதன் தொடர்ச்சியாக நாம் பெயர்கள் மற்றும் மொழிபெயர்ப்பு வரலாற்றுகள் கடந்து செல்ல போகிறோம் என்று நாம் சொல்லியிருந்தோம் அல்லவா. இப்போது வேதாகமத்தில் உள்ள மொழிபெயர்ப்பை இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி மற்றும் பழைய ஏற்பாட்டின் அர்த்தங்களை கொண்டு பார்ப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பழைய ஏற்பாட்டின் பெயர்களுக்கு என்ற ஒரு தனி அர்த்தம் உள்ளது. அதாவது யோனா என்ற பெயருக்கு புறா என்ற அர்த்தம், இயேசு என்ற பெயருக்கு இரட்சகர் என்ற அர்த்தம். யோசுவா என்பது பழைய ஏற்பாட்டு பெயர். இதோ புதிய ஏற்பாட்டில் கானானால் யெஷுவா எபிரேய மொழியிலும் இந்த வகை ஜீசஸ் என்றும், இந்தியில் ஜீசஸ் என்றும், ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்றும், அதாவது துதியில் பிரைஸ் என்றும் சொல்லப்பட்டது. இதன் மூலமாக பெயர்களும் பின்னால் இருக்கும் ஆழத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. வேதாகம பகுதிக்குள் 3வது பகுதிக்குள் நாம் செல்ல போகிறோம். அடுத்ததாக இந்த ஏசாயா புஸ்தகத்திலே நீங்கள் மொழிபெயர்ப்பை பற்றி நீங்கள் பார்த்தால் தமிழ் பைபிள் முறையில் மூல மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தமிழ் பைபிள் பழைய ஏற்பாடு, இது எபிரேய மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. தமிழ் பைபிள் புதிய ஏற்பாடு, இது கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது லூக்கா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சிலேரையும் தேசமும், அதாவது ரோமர்கள் உலகத்தில் நிறைய பகுதிகளை கைப்பற்றியிருந்தனர். இதன் மூலம் கிரேக்க மொழி உலகமெங்கும் பரவி இருந்தது. இந்த பழைய ஏற்பாட்டிலே எபிரேய மொழியிலும் இயேசு தன் அப்போஸ்தலர்கள் மூலம் உலகம் முழுவதும் வேதத்தை அறிய கிரேக்க மொழியிலும் எழுத செய்தார். அதாவது சாதாரண மக்கள் புரிய வேண்டும் என்பதற்காகவே சாதாரண கிரேக்க மொழியிலும் வேதாகமம் எழுதப்பட்டது. நம்முடைய தமிழ் மொழியில், அதாவது தமிழ் பைபிள் ஒரே மொழியிலிருந்து நேரடியாக வரவில்லை. சீகன் பால் போன்ற தேவ ஊழியர்களால் இந்த ஹீப்ரு, கிரேக் மொழியிலிருந்து தமிழ் மொழிபெயர்ப்பு 300 வருடங்களுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த தமிழ் பைபிளானது 300 நமக்கு நல்லாவே தெரியும். இது எங்கே அச்சிடப்பட்டது, யார் மூலியமாக மொழிபெயர்க்கப்பட்டது, நமக்கு இந்த தமிழ் வேதாகமம் எப்படி நம்முடைய கைகளிலே வந்தது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் நாம் வரிசையாக பார்த்தால்தான், நம்முடைய அடித்தட்டத்தில் இருந்து பார்த்தால்தான் அதற்கு உரிய நம் விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். மூலமொழினா என்னங்கிறது நான் ஒரு பாடத்தில் நான் உங்களுக்கு விரிவாக எடுப்பேன். மூலமொழி மொத்தம் 16 உள்ளது. ஒரு அடிப்படை கிறிஸ்தவனுக்கு தெரிய வேண்டிய மூல உபதேசங்களை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம ஒரு பாடமாக எடுப்போம். அதற்கு ஒரு நாள் நாம் நேரம் எடுத்து அந்த பாடத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன்.
இன்றைக்கு நாம் இந்த மொழிபெயர்ப்பின் ஆழமான தியானத்திற்குள் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய 3வது பகுதி முடிவடைந்த நிலையில் 4வது பகுதியாக, அதாவது அதனுடைய பதிப்பு, மொழிபெயர்க்கப்பட்ட அந்த கொள்கைகளின் குறித்து நாம் பார்க்கணும். பதிப்பு எங்கே பதிவு செய்யப்பட்டது? திருநெல்வேலி. மொழிபெயர்ப்பு கொள்கைகளை குறித்து நாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அடுத்த குறிப்புகளுக்கு நாம் கடந்து வருவது போல, திருநெல்வேலியில் தமிழ் பைபிள் 100 வருடங்களுக்கும் 46 வருடங்களுக்கும் முன்னாடியே உருவாக்கப்பட்டு அச்சிடப்பட்டது. அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப மொழிபெயர்ப்பு, அதாவது அட்வான்ஸ் செய்யப்பட்டது. அட்வான்ஸ்னால் நம்மளுடைய பேச்சு வழக்கில் மொழிகள் மாறும் இல்லையா? இப்போ அன்னைக்கு இருந்த தமிழ் வேறு, இன்றைக்கி இருந்த தமிழ் வேறு. தூய தமிழ்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பேசுகிற தமிழ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரீதியிலையும் மாறுபடுது. அதனால் திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் அச்சிடப்பட்டாலும் இது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் தலைப்புக்கும் அதற்கு இணையான அதிகாரமும் குறிப்பிட்டுள்ளனர். இங்கே நாம் 2 வகையான மொழிபெயர்ப்பு தோற்றங்களை பார்க்கிறோம். அதாவது லிட்ரல் டிரான்சாக்ஷன், அப்படியே வார்த்தைகளை மொழிபெயர்த்தல். இன்னொன்று டைனாமிக் டிரான்ஸ்லேஷன், இணைச்சொல் அல்லது கருத்து பெயர்ப்பு. இதற்கு சில வசனங்களை நாம் ஒப்பீடாக எடுத்து பார்ப்போம். அதாவது யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இதற்கான ரெஃபரன்ஸ், நான் ஜீவன், அதாவது நான் நல்ல வழியும் உண்மையும் வாழும் தருகிறேன் என்று பொருள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இதற்கான ரெஃபரன்ஸ், வழியே சருகே உட்கார்ந்து பார்வையற்றோர் 2 பேர் பவுல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பவுல் பேசினார், வந்தார் என்பதற்கான குறியீடுகள் அங்கே இணைக்கப்பட்டுள்ளன. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? 2 விதமான டிரான்ஸ்லேஷன் தமிழ் பைபிளில் நடந்திருக்கு. ஒன்று அப்படியே வார்த்தைக்கு மொழிபெயர்த்தல், இன்னொன்று இணைச்சொல் கருத்து சொல் மூலமாக மொழிபெயர்ப்பு நடந்தது. இதற்கான இணையான வசனங்களை நாம் 2 வசனங்களை பார்த்தோம். யோவானும் மத்தேயுவிலும் இந்த 2 வசனங்களை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம். அடுத்து 5வது பகுதிக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அந்த அச்சு பைபிளின் ஒரு முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்ப்போம். வசனத்தை நாம் கவனிப்போம். மனது செயலச்சு தயாராயிருங்கள் என்று சொல்கிறது. இதனுடைய டைனாமிக் மெத்தட் கொள்கை என்னவென்றால், ஒரு வேலையை முடித்து கீழ்பட்டு ஆயத்தமாக இருப்பது என்று அர்த்தம். அதாவது மேலும் சத்தியம், உண்மை, பெல்ட் ஆகியவற்றை மனிதன் அரை தங்கி நிற்பது போல், அந்த இடுப்பை பிடிச்சு நிற்கல அந்த பெல்ட் போல சத்தியம், உண்மை. அதாவது ஒரு வேலையை முடித்துவிட்டு கீழ்பட்டு இருக்க வேண்டும் என்ற தேவையை குறித்து வேதாகமம் சொல்லுது. இந்த நிமிடம் இருக்கும் அச்சு பைபிள்கள் எல்லாவற்றிலும் தெளிவாகவும் குழப்பம் இல்லாமலும் இருக்கும். அதனால் நம்மால் நம்பவும் முடியும். இந்த தமிழ் மூலம் ஒரு தெளிவான நமக்கு நிலைப்பானது கிடைக்கும். இந்த மனிதனின் முதல் பிரச்சனை பாவமும் அதன் நிவர்த்தியும் குறித்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இங்கே இறுதியாக, அதாவது நம் கடைசி பாடமான மனிதனின் முதல் பிரச்சனை குறித்து, அதாவது பாவத்தை குறித்தான விளக்கத்தை நாம் இங்கே பார்த்து விடுவோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் மனிதன் முதல் பிரச்சனையாக இருந்தது பாவம். அதை ரட்சிக்கவே இயேசு வந்தார். அவர் மற்ற பிரச்சனைகளை நீக்க வரவில்லை. இதுவே கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரம். இந்த ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 மற்றும் ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உலகத்தில் எல்லோரும் பாவிகள் என்றும் ஒரே மனிதன் செய்த பாவம் எல்லோர் மேலும் வந்ததென்று அர்த்தம். ஆகவே இந்த வசனங்கள் மூலமாக யோசபாத் ராஜாவின் வரலாறு, பெயர்களின் அர்த்தம், மொழிபெயர்ப்பு முறைகள் மற்றும் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த ரட்சிப்பின் அஸ்திவாரம் ஆகிய அனைத்தையும் நாம் முழுமையாக படித்து முடித்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் நோட்டில் இருக்கிற இந்த சீகன் பால் திருநெல்வேலி பதிப்பை குறித்து நீங்கள் இன்னும் ஆழமாக தெரிய வேண்டும் என்றால், இந்த மத்தேயு, ரோமர், யோவான் வசனங்களை குறித்து இன்னும் அதிகமாக நீங்கள் இன்னொரு வாட்டி திரும்ப கேட்டு இந்த பாடங்களை நீங்கள் படித்து எவ்வளவு உங்களுக்கு புரிந்து முடியுமோ அவ்வளவு புரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையான கேள்விகளை நீங்கள் கேட்டு இந்த தேவன் பைபிள் காலேஜில் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுங்க. நானும் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் வெளிப்புறமாக இல்லை, வேதத்துக்குள்ளே இருந்தே எடுத்து வேதத்தை வைத்து உங்களுக்கு ஒப்பிட்டு எல்லாத்தையும் நான் பேசுகிறேன்.
என்னோட தனிப்பட்ட கருத்தோ, சொந்த கருத்தோ, இல்லை தேவையில்லாத கதைகளையும் நான் உள்ளே நான் திணிக்கவே இல்லை. முழுக்க முழுக்க வேத வசனங்களை கொண்டு தான் உங்கள் முன்னே நான் இதை வச்சு தியானித்து இதை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஆண்டவருடைய பைபிள் காலத்தில் நான் படித்து உங்களுடைய வார்த்தைகளை நான் கொடுப்பேன். இயேசு நாமத்தில்